எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில் அதுவும் குறிப்பாக உச்சம் அடைஞ்சு உக்காடுறார். அப்போ அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்போ அதிசாரமாகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போகிறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேஸில் வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போகிறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவதுன்றது இந்த குரு அதிசாரம் கடகராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, காலப்புருஷ தத்துவத்துப்படி 4வது ராசின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு அமோகமான ஒரு வாய்ப்பு தான் இந்த குரு அதிசாரம். இப்போ மேக்சிமம் கடகராசியில் பிறந்தவங்க மட்டும் பாருங்க, அழகாக இருப்பாங்க, கருப்பாக இருந்தால் கூட கலைமுகமாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கலைநயத்தோடு இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கல்லில் 2 மாங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை ஒரு கல்லில் 3 மாங்கான்னு சொல்லுவேன். இப்போ இந்த குரு அதிசாரமே இன்னைக்கு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்றது யாருக்குன்னா உங்களுக்கு தான். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு 3 விஷயத்தை நான் ஓப்பனாக சொல்லலாம். கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்த கடகராசிக்காரங்க, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்ப முடியாமல், துப்புனா அரிசி போகுது, முழுங்க முடியாமல், முழுகுனா கல் போகுது, மெல்ல முடியாமல், மெல்லனா பல்லு போகுன்ற கணக்கில் உட்காந்துருக்க இருந்த கடகராசிக்காரங்களுக்கு, அதே மாதிரி மதுனு மேலே இருந்த பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமல் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அருமையான ஒரு ஜாக் பாட்டு இருந்தால் நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னு பார்த்தா, இப்போ குரு அதிசாரம் ஆகிறாரு பார்த்தீங்களா, உங்கள் ராசிக்கு தான் குரு வராரு இப்போ, சரிங்களா? ஏன்னா மற்ற கிரகம் ஒரு வீட்டில் உட்கார்றதை விட குரு பகவான் பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டில் உட்கார்றாரோ அவங்களுக்கு சரியான ஒரு செல்வாக்கு கொடுத்துட்றாரு. ஏன்னா அதனால தான் நவகிரகத்திலேயே சுபகிரகம்னு சொல்கிறோம் குரு பகவானை. அதுக்கு தான் குரு பகவான் நம்ம என்ன சொல்கிறோம், குரு பார்வை பட்ட கோடி புண்ணியம், குரு பார்வை பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறோம். இப்போ உங்கள் வீட்டில் குரு உட்காரும் போது உச்சம் அடைஞ்சிடுறாரு. உச்சம்னா என்னங்க, நல்லதா கெட்டதா அப்படி பார்த்தா உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அப்படின்னா தன் சொந்த வீட்டில் போய் உட்காராரு, அதுதான் ஆட்சி. நீச்சம் அப்படின்னா மகரத்தில் போய் உட்காரும் போது நீச்சம் அடைஞ்சிருவார், அது செயல் இழந்துருவார், வேலை செய்ய மாட்டார். அதே மாதிரி கடகராசியில் உட்காரும் போது உச்சம் அடைவார். உச்சம்ன்றது அதிர்ஷ்டம். அதாவது ஒரு கிரகம் உச்சம் அடையும் போது என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னைக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன உங்களுக்கு எதிர்பார்ப்பீங்களோ, இப்போ ஒரு உதாரணம், இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு கல்யாணம் எதிர்பார்க்குறீங்க, ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் எதிர்பார்க்குறீங்க, ஒருத்தருக்கு படிப்பு நல்லபடியாக எதிர்பார்க்குறீங்க, ஒருத்தருக்கு வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணலன்னு எதிர்பார்க்குறீங்க. இது போல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் 3 விஷயங்கள் நல்லா இருக்குதா, ஒன்று திசா புத்தி கை கொடுக்குதான்னு முதல்ல பாருங்கள்.
ரெண்டாவது கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்களா அப்படின்றத பாருங்க. மூணாவது இப்ப கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்க ராசிக்கு எப்படி பாக்குறாங்க அப்படின்றத பாருங்க. இந்த 3 விஷயங்கள் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா உங்க வீட்டு உட்காரக்கூடிய இந்த குரு பகவான் நிச்சயமா உங்களுக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி கண்டிப்பா கொடுக்க போறாரு. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கார் எடுக்கலான்னு இருந்தேங்க, வண்டி எடுக்கலான்னு இருந்தேன், தொழில் தொடங்கலாமான்னு இருந்தேன், தொழில் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமான்னு இருந்தேன், வெளிநாடு போகலான்னு இருந்தேன். இது மாதிரி வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய கண்டிப்பா இருக்கும். ஆனா இருந்தும் அதெல்லாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கும். காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்தது. அஷ்டமத்து சனியில நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஐதீகம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலமா சனி பகவான் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த காலகட்டத்திலிருந்து மீறி இப்பதான் உசப்பான்னு சொல்லி பரவாயில்லன்னு அது உட்காரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு. நல்லதை கொடுக்கக்கூடிய நேரத்தில் உடனே சனி பகவான் வக்கரத்துக்கு போயிட்டாரு, ரிபேஸுக்கு போயிட்டாரு. வக்கரம்னா என்னன்னா ரிபேஸில் போறது. முன்னாடி வரும்போது பலனை கொடுக்குறாரு, ரிபேஸில் போகும்போது ஆப்போசிட் பலனை கொடுக்குறாரு. அப்ப நல்லது நடக்கும்னு நம்ம நினைக்கும் போது உடனே சனி பகவான் வக்கரத்துக்கு போனதுனால அந்த அஷ்டமத்து சனி நிறைய பேருடைய கேள்வி என்னன்னா முடிஞ்சு போச்சா ஒன்றும் முடியலையா, முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே தவிர இன்னும் அந்த கஷ்டம் உங்களுக்கு அப்படியே இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப அஷ்டமத்து சனி உங்களுக்கு முடிஞ்சு போச்சு, நீங்க பயப்பட தேவையில்லை. ஆனா சனி பகவான் இப்ப வக்கரத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே பண்ணி தான் அப்புறம் கொடுக்குறாரு. எப்ப கொடுக்குறாரு? சனி தனிச்சு கொடுக்குறோம் அப்படின்னா நவம்பர் 28க்கு மேலதான் கொடுக்குறாரு. ஒன்னுச்சுங்களா? ஆனா இப்ப குரு பகவான் உங்க ராசியில உச்சம் அடையும் போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன முதல்ல கொடுக்குறாருன்னா தொழில் மாற்றத்தை கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட தொழில் நானும் விடக்கூடிய சூழ்நிலை ஆகி போச்சுங்க, இல்லை என் வேலை பறி போயிடுச்சு, சொந்த பிஸ்னஸ் செஞ்சு லாஸ் ஆகி வெளியில் வந்துட்டேன், மோட்டார் வாகன தொழில் இருந்து எல்லாம் வித்துட்டு வந்துட்டுங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிற இருப்பு வச்சு தான் இன்னைக்கு பொழப்பு ஓடிட்டு இருக்குது, 4 காசு கையில் இல்லை, எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன், என் நிலைமையே பார்த்தீங்கன்னா இப்போ வெறுங்கை வீசிட்டு உட்காந்துருக்கிறேன், 1000 புலம்பிக்கிட்டு இருந்தா கூட நிச்சயமா இந்த 26 நாள் அற்புதமான ஒரு வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் மாற்றத்தை கொடுக்குறாரு? முதல்ல உங்களுக்கு கொடுக்கறது தொழில் மாற்றத்தை தராரு, உழைப்புக்கு தகுந்த உயர்வை தராரு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுக்குறாரு, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமைச்சு கொடுக்குறாரு. அப்போ உங்களுக்கு தொழில் நல்லபடியாக அமையக்கூடிய காலம் இப்போ வந்திருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மண்மனை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தடையா இருக்கும். அப்பா சொத்து பிரிச்சு கொடுக்கல, அண்ணன் தம்பி எங்களுக்கு பார்த்தோன்னா சம்மதிக்கல, அக்கா தங்கச்சி கையெழுத்து போட்டு கொடுக்கல, சொத்து இருந்தும் சொந்தம் இருந்தும் ஜாதி ஜனம் இருந்தும் அவங்களாலதான் இன்னைக்கு நம்பி நான் கெட்டு போய் உட்காந்துருக்கிறேங்க. இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாசத்துல நிறைய அனுபவங்கள் கொடுக்க போகுது. புரியுதுங்களா? மூணாவது உடல் உபாதைகள், மாச கண்டா கரண்ட் பில்லு கட்டணும் இல்லைங்களா, மருந்து மாத்திரை செலவு வாங்கிட்டு இருக்கிறேங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4 காசு வீட்டில் மிச்சம் இல்லாம இன்னைக்கு பார்த்தா எல்லாம் இழந்துட்டு உட்காந்துருக்கிறேன். இது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறுமானா நிச்சயமா மாறப்போகுதுன்னு தான் நான் சொல்றேன். அப்ப 100% இப்போ உங்களுக்கு உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் முதல்ல உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, யோசனை கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி எப்படின்னா கரெக்டாக விடிக்கிட்டும் பாரு, நான் அது பண்றேன் இது பண்றேன்னு நம்ம நினைச்சிருப்போம், விடிஞ்சு வாட்டி நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி அசால்ட்டா இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அதுக்கு நாம பார்க்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா முதல்ல நம்ம ஜாதகம் நல்லா இருக்கா முதல்ல அது பாருங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையே அதாவது மார்பக பிரச்சனை, மார்பு வலி, அதாவது பார்த்தோன்னா இந்த மாதிரி நமக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இது எல்லாமே கண்டிப்பா இருக்கும்போது கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தா உங்களுக்கு படிப்பு கண்டிப்பா உங்களுக்கு இந்த அதிசாரம் நல்லதா இருக்க போகுது. அது போக பார்த்தா உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வலு கொடுக்குறாரு. திருமண தடைகள் எல்லாம் இருந்தா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா குரு பகவான் பார்வைப்பட்டா நிச்சயமா இந்த புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுப்பாரு, தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுப்பாரு. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி வாழ்க்கை நல்லா இருக்கும், வளர்ச்சி நல்லா இருக்கும், வீட்டுல 4 காசு சேமிச்சு வைக்கலாம், அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. மொத்தத்துல இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அப்படின்னு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனியும் முடிஞ்சு போச்சு. அப்படி பார்த்தா சனி பகவானும் வக்கரத்துக்கு போயிட்டாரு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு உங்க வீட்டுல உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. இப்படி உட்காரக்கூடிய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க தொட்டது பொண்ணாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நான் முன்ன சொன்னது தான், உங்க ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா,
அது மட்டும் பார்த்துக்கிட்டு எப்படி போனால் நல்லா இருக்கும், எதை செஞ்சால் நல்லா இருக்கும், அது தெரிஞ்சு அதன்படி நீங்கள் போங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? நம்மளால எவ்வளோ வெயிட் தூக்க முடிஞ்சுன்னு தெரிஞ்சு தூக்கினா தான் நம்மளால அதை எடுத்துகிட்டு போக முடியும். அதனால நமக்கு மனசுல தைரியம் இருக்குது. 200 கிலோ தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுமை நம்ம வச்சுட்டு முடியல அப்படி நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிறதும் போச்சு நொல்லகன்ற மாதிரி ஆயிடும். நான் சொல்றது நமக்கு முடியுமா முடியாதா, அமையுமா அமையாதா, கிடைக்குமா கிடைக்காதா. அப்ப நம்ம தேடல் எங்க இருக்கணும், நம்ம ஜாதகத்தில் இருக்கணும். ஜாதகம் நல்லா இருந்தா இண்டிவிஜுவலா உங்களோட லைஃப் இந்த மாசம் நல்லதா இருக்கும். இந்த அதிசாரம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போறாரு. சரிங்களா? அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.